நீங்க யாரையாவது ஆ. சாத்தணுமா, உங்க கோவத்தெல்லாம் காட்டணுமா, வாங்க நான் இருக்கேன். கமான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுதான். வந்து உங்க அடிங்க ட்வீட்ல அப்படிம்பேன். உங்க ட்வீட்லாம் பார்ப்பேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு வாரமும் அதாவது நீங்க சொல்றது ஓகே. அதாவது அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான். ஆனா ஆ, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. டெய்லி வாரம் வாரம் ஒரு கண்டஸ்டன்ட்டோட வந்து இல்ல ஃபேவரைட்டிஸ் அது வந்து கரெக்ட். அது இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு வந்து பர்சனலா போனா தான் எனக்கு பிடிக்காது. மத்தபடி நீங்க ம். ஹெல்தியா நீங்க வைக்கிறீங்களா, நீங்க வைங்க பாயிண்ட்ஸ் வைங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கவன், அடுத்த நாளும் நல்லா இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஈவன் இன்க்ளூடிங் அஸ் வி ஆர் சேயிங். ஓகே. ஸோ ஓகே, ஓகே, ஓகே. எல்லாத்துக்குமே ஃப்ளாஸ் இருக்கு. எனக்கும் ஃப்ளாஸ் இருக்கு. ஷுபாக்கும் ஃப்ளாஸ் இருக்கு. உங்களுக்கும் ஃப்ளாஸ் இருக்கும். ஆனா இப்போ கண்டிப்பா. நம்மள்ட்ட வந்து பேசும்போது அவங்க தே வில் அக்செப்ட். அவங்க வந்து ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. நான் இப்போ ஒருத்தர பத்தி நான் வந்து அவங்களோட நெகட்டிவ் வைக்கவே கூடாது அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனா அங்க நெகட்டிவிட்டி இருக்கும். இப்போ இங்க நம்ம பேசுறோம்ல, இங்க வெறும் 8 பேர் தான் பேசுறோம். இங்க 8 பேருக்குமே 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ அஞ்சலி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஓகே. அது ஒருத்தவங்களுக்கு மேபி அவங்க அக்செப்ட் பண்ண முடியாது. பேட் பாஸ் ஒரு ம். பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. அது அது ஒரு சில பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அஞ்சலி சொல்றது அது ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் வேர்ல்டு. ஓகேங்களா? இந்த உலகமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நாம மைண்ட்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ட்வீட் போடுறேன். அந்த ட்வீட் போடும்போது அங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அடிக்க வராங்க அப்படின்னாக்கா, அந்த அந்த ஃபேண்டம் தான் வந்து நம்மள அடிக்கும். இப்போ அதில நீங்க ம். ஹார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அது 500, 600, 700 பேர் இருப்பாங்க. ம். ஓகேங்களா? ஸோ அந்த 700 பேர் வந்து நான் சொன்ன அந்த ட்வீட்டுக்கு வந்து அ அக்னாலெட்ஜ் பண்றாங்க. யூ ஆர் ரைட் அப்படிங்கிற மாரி அவங்க அக்னாலெட்ஜ் பண்றதுனால தான் நமக்கு வந்து ஹார்ட் குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அங்க வந்து ஒரு 40 பேர், 50 பேர் அங்க எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து தே வாண்ட் அஸ் இல்ல நீ வந்து வி நோ தட் இட்ஸ் ராங். பட் ஆனா அன்னைக்கு அவன் பண்ணது, அன்னைக்கு இவன் பண்ணது, ஏன் நீ அத பத்தி பேசல? அன்னைக்கு அத பத்தியும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க என்ன ம். பண்ணுவாங்கன்னா, இத கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது ஏன் நீ பண்ணல? இது ஏன் நீ பண்ணல? அப்படின்னு கேட்பாங்க. டேய் நான் பேசியிருக்கேன். அது ஒவ்வொருத்தருக்கும் நான் போய் சொல்ல முடியாது. இத பத்தி நான் அட்ரஸ் ம். பண்ணியிருக்கேன். இத பத்தி நான் பேசியிருக்கேன். இத பத்தி நான் ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். ரிவ்யூல பேசியிருக்கேன். ட்வீட் போட்டிருக்கேன். அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் நம்ம இப்போ அது வந்து பேட் பாஸ்க்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா அவரும் ரிவ்யூ பண்றாருல்ல. அவர் என்னைக்கா ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவ் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அன்னைக்கு அவன் அப்படி பண்ணா, நீ அந்த டைம்ல நீ எங்க போயிட்ட? நீ வந்து கோமால இருந்தியா? அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். அது ஒவ்வொருத்தருக்கா நம்ம போய் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ தே எக்ஸ்பெக்ட் அஸ் அந்த மாரி விஷயத்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால சரி ஓகே அவங்க பேசுறாங்களா? ஓகே ரைட். நோ ப்ராப்ளம். அப்படின்ட்டு போயிடுறது அவ்வளோதான். அவங்களோட வியூ இல்ல ஆக்சுவலா இல்ல நான் ஆக்சுவலா ப்ரோ நான் வந்து அவங்களோட வியூவ நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன். அவ்வளோதான். ம். இல்ல ஆக்சுவலா ப்ரோ, அதாவது என்னன்னா, இங்க ஒரு மாரி வந்து ஓவர்லேப் ஆயிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு டிபேட் அப்டின்னா, நான் YouTubeல தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாரி கன்டினியூஸா வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா, அவங்க வந்து என்ன நடந்திருக்கோ அத பேச மாட்றாங்க. அன்னைக்கு அப்படி பண்ணாங்கல்ல, நீங்க சொல்றது தான். அன்னைக்கு அப்படி பண்ணாங்கல்ல, இப்போ இப்படி பண்ணாங்கல்ல. இதே தான் அப்படியே என்னடா இது? ஏன்டா இப்படி இருக்கீங்க? அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுக்கு தோணுது. சில சமயங்கள்ல ஓகே. அது என்னதான் இருந்தாலும் அத வந்து நம்ம கன்டின்யூ பண்ணி போய் தானே ஆகணும். அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. எக்ஸாக்ட்லி. இப்ப நீங்க சொல்றதே நான் சொல்றேன். இப்ப வந்திருக்காரு. கரெக்ட்டான டைம்ல சிவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் 6வது சீசன்ல என்ன அடிக்காத அடி கிடையாது. ம், ம். எஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் கேமோட ஃபார்மேட் என்னங்கிறத அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. எனக்கும் தெரியும். ம். ஸோ நான் அவர் மேல சிவா இங்க தான் இருக்காரு. சிவா நான் என்னைக்காவது ஒரு நாளாவது உங்கள்ட்ட கோவமா நான் ஏதாவது பேசியிருக்கேனா? நான் பர்சனலா பேசினப்பவும் சரி, இங்க பேசுறப்பவும் சரி, வி ஹேவ் கம் அக்ராஸ் இட். நாங்க எங்க 2 பேருக்கும் புரிதல் இருக்கு. ஷோ ஃபார்மேட்டையும் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சிருச்சு எனக்கு. எனக்கு வந்து இதுல நீங்க ஒருத்தர கொண்டு போய் நிப்பாட்டிலாம் வின்னர் ஆக்க முடியாதுன்னு தெரியும். புரிஞ்சிருச்சு. பேசி வி எக்ஸாக்ட்லி. ஆர் ஃபைன் வித் இட். எதுவுமே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் நான் இதுவரைக்கும் அவர்ட்ட நான் கேட்டது கூட கிடையாது. ஏன் இப்படி? வாட் மேட் யூ டு டாக் அகைன்ஸ்ட் மீ அப்படின்னு நான் இதுவரைக்கும் அவர்ட்ட ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நான் கேட்டதில்ல. இங்க நான் கேட்கறேன். ஓப்பனாவே நான் ஸ்பேஸ்லயே சொல்றேன். ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல. நான் அவர்ட்ட நான் கேட்டது கூட கிடையாது. ம். ஏன்னா இது ஷோ ஃபார்மேட் அவ்வளவுதான். அவர் ஒண்ணு பேசுறாரா, அது வந்து அவரோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான். நாம இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னாலே ஹெல்தியா கேம் பார்க்கலாம். சூப்பர் அதான் ப்ரோ. பிரச்சனை. சூப்பர். இங்க என்னன்னா, இப்ப நீங்க ஒருத்தர பத்தி சொல்றீங்கன்னா, ஒண்ணு நீங்க வந்து இல்ல நீ அவன்ட்ட காசு வாங்கிட்ட. நீ அவன்ட்ட பிஆர். நீ அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா. பெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு வந்து நெகட்டிவ் அவங்க வந்து நெகட்டிவா பேசி எனக்கு தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஸோ ஐ அம் ஹாப்பி ஃபார் ம். தட்.
ஸோ லெட் தம் டூ இட் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருவேன். அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. டிஃபரன்ஸ் ஏதோ வந்திருக்கீங்கல்ல, டிஃபரன்ஸ் சாட் ஏதோ பேசணுமா? எஸ், ஒரே ஒரு கேள்வி இங்க உள்ள எல்லா ரிவ்யூவர்ஸுக்கும் காமன் நான் கேட்குறேன். இவ்வளவு சீசன் 8 சீசன் ஆயிட்டு, இந்த சீசன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது லைக் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ரியலா இன்னசென்ட் அடிக்கணுமா உண்மையாவோட பிஹேவியரான்னு ஜஸ்டிஃபை பண்ண வரல. அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது நாங்க இன்னசென்டா இருக்கிறவங்களோட ரியல் பிஹேவியர் இதுதான்ன்ற மாதிரி ராணவோ சௌந்தர்யா அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போறாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு சீசன்ல எனக்கு பார்த்தது இதுதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த கேமை எந்த மாதிரி மாத்த போகுது டாப் 5 இன் ஃபியூச்சர் சீசன்லும் இந்த மாதிரி லைக் டிஃபரன்ஷியலா ஆக்க போகுதுன்ற ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். அது வந்து நான் லைக் ஏன்னா நான் சோசியல் மீடியா பார்க்கல அவைக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது, அதுல ஒரு சந்தேகம் இல்லை. ரொம்ப ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அவையோட இன்னசென்ட் கேரக்டர் ரியலா என்டர்டெயின்மெண்ட் பண்றது எல்லாமே ரசிக்கிறாங்க. நான் ஒரு ஜாக்லின் ஃபேன், அதை முதல்ல சொல்லிடுறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் ஆக போகுது இன் ஃபியூச்சர்லயும், என்ன மாதிரி லைக் ஃபியூச்சர் கண்டெஸ்டன்ஸ் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்ற ஒரு கொஸ்டின். See, my point of view, it's a game showங்கிறது நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா no one will be 100% real in this game show. ஏன்னா சி உங்களோட உண்மையான வாழ்க்கையில் நீங்கள் மற்றவனை காலவாரி ஒன்றுங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, ரைட்டா? டிஃப்ரென்ஸ் ரைட்டா? மற்றவனோட காலவாரி ஒன்றுங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இங்கே அதுதான் கேமு. நீங்கள் நாமினேட் பண்ணி ஆகணும். ஒரு கேமில் நீங்கள் மற்றவனை நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவனை வந்து யூ ஹாவ் டு வின். ஓகே, அவன் வந்து வின் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டே ஆகணும். இந்த மாதிரி உங்களோட ஒரிஜினல் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்களா? அது வந்து ரொம்ப கஷ்டம். எஸ், நல்லவனா என்னிடம் இருக்க முடியாது. அப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இட்ஸ் a கேம் ஷோ. அவங்க பண்றதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா? இதுல நீங்க வந்து யூ கான்ட் சர்ச் ஃபார் a குட் ஹியூமன், யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் a குட் பிளேயர். அவ்வளவுதான். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும். நீங்க இந்த கேமை ஹெல்தியா பார்க்கலாம். நீங்க ஹெல்தியா யார்கிட்டனாலும் பேசலாம். உங்களை யார் நீங்க உங்களோட விஷயத்த நீங்க வந்து சொல்லலாம். இப்போ நீங்க வந்து ஜாக்லினோட ஃபேன் நீங்க சொல்றீங்க. இப்போ ரஞ்சித் வந்து அன்னைக்கு வந்து நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல அது வந்து அன்வான்ட். பட் அவங்க அந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம சொல்ல முடியாது. நோ ஷீ இஸ் ஃபேக், நோ ஷீ இஸ் திஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க உண்மையாலுமே அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படி செக்ரிகேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த கேம் ஷோ. எஸ், வி டோன்ட் வாண்ட் டு லுக் ஃபார் அ குட் ஹியூமன், வி ஹேவ் டு லுக் ஃபார் அ குட் பிளேயர் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த ஷோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ சிவா இங்கே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு. இட்ஸ் நாட் அ என்டர்டெயின்மெண்ட் ஷோ, இட்ஸ் நாட் அ கேம் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா இருந்தது ஒரு சீசனில். அப்போ நான் அடித்து ஆணித்தனமாக சொன்னேன், இட்ஸ் அ கேம் ஷோ, இட்ஸ் அ கேம் ஷோ, இட்ஸ் அ கேம் ஷோன்னு தான் நான் சொன்னேன். அப்போ நிறைய பேர் நடித்தாங்க. ஓகே, பட் இப்போ நீங்கள் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வெறும் கேம் ஷோ தான் எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா ஐ நோ அபவுட் திஸ் கேம் ஷோ, ஐ நோ பிக் பாஸ். இப்போ இந்த சீசன் தான் நீங்கள் பார்க்குறீங்களா? நான் 8வது சீசன் ஹிந்தியிலேருந்து ஐ யூஸ் டு வாட்ச் எவ்ரிதிங், எல்லாமே பார்ப்பேன் நான். ஸோ பிக் பாஸோட ஃபார்மேட் என்னங்கிறத ஐ நோ வெரி வெல். அதனால நான் வந்து ஆணித்தனமாகவே சொல்லிகிட்டே இருப்பேன், இட்ஸ் அ கேம் ஷோ, இட்ஸ் அ கேம் ஷோ, இட்ஸ் அ கேம் ஷோன்னு. நோ, என்னை போட்டு சாத்துனாங்க. இது கேம் ஷோவே கிடையாது, இட்ஸ் நாட் எ என்டர்டெயின்மெண்ட் ஷோ எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனாலும் நான் வந்து வாட் ஐ நோ இஸ் இட்ஸ் அ கேம் ஷோ. நான் வந்து என்னோட பாயிண்ட்ல தான் நான் வந்து ஒரு பேக் ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்கவே இல்லை. நவ் தோஸ் பீப்புள் ஆர் அக்செப்டிங் தட் எஸ் இட்ஸ் அ கேம் ஷோ. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே டெய்லியுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே பேசிக்கிறாங்க, இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ கேம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இது ஒரு கேம் ஷோவாக பார்த்தீங்கனாலே போதும், எந்த விதமான பிரச்சனை இல்லை. உங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எஸ், உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. அதையும் நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. தேங்க்யூ மேம். அது என்னுடைய பாயிண்ட்டும் அதுதான். லைக் நானுமே அந்த ஹிந்தி லைக் தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஸோ லைக் அதுதான் அந்த தமிழ் பிக் பாஸும் இந்த கேம் ஷோன்ற ஒரு தீமுக்கு டுவர்ட்ஸா போய்கொண்டு இருக்குன்ற மாதிரி தான் என்னுடைய வியூ. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ.
யாருக்கும் ஏதோ பேசணுமா? பேசலன்னா கடையை சத்தி விடலாம். இம்மாதுக்கும் பாவம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இம்மா டைம் என்ன? மணி 2 உங்களுக்கு? எனக்கு டைம் 1:50 1:50. 1:50 சோ இமாது அப்போனா முத்துவும் சௌந்தர்யாவும் டாப் 8 ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கரெக்ட் நாமினேஷன் இல்ல கரெக்ட் இல்லையா? கரெக்ட். எஸ் 80% சொல்லலாம். நாம 100% சொல்ல முடியாது, 80% சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் வந்து இப்போ அவங்க நாமினேஷன்ல இல்லை, ஓகேவா? ஸோ இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்து எலிமினேட் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஹை சான்சஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே 80% இப்போதைக்கு தே ஆர் ஷோர் அவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டு. இப்போ சப்போஸ் முத்து வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா மஞ்சரி வில் பி ஃபைனலிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஓட் வந்து செக்ரிகேட் ஆகும். அவங்க முடியாதுன்னு சொன்னால் கூட பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ் க்ரௌட். ஓகே, இந்த ஹியூஜ் க்ரௌடை நம்ம வந்து இந்த வெறும் ட்விட்டரில் வந்து ஒரு 250-500 பேர் பேசுகிறோம் அப்படின்னா அந்த 500 பேர் மட்டும் பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி ஹியூஜ் க்ரௌட். எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஆப்வியஸ்லி அந்த இடத்துல மஞ்சரிக்கு ஓட்டு கண்டிப்பாக விழும். அப்போது மஞ்சரி ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலிஸ்ட் வருவாங்க. அவங்க ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். இதை நான் வந்து இப்போ சொல்லலை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் என்னோட அனாலிசிஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. மஞ்சரி ஃபைனலிஸ்ட் வந்தாங்க அப்படின்னா முத்துவோட ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். பட் முத்துக்கு வெரி ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது, ஓட் பேங்க் பயங்கரமாக இருக்குது. பட் ஃபைனலிஸ்ட்டில் மஞ்சரி இல்லை அப்படின்னா முத்துக்கு வந்து கேக் வாக்குது. பட் மஞ்சரி ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா எஸ் ஸ்டில் ஹி கேன் வின், பட் இன்ன வெரி ஸ்மால் ரேஷியோ. ஏன்னா இந்த நாட்கள் பக்கத்தில் போக இப்போ ஒரு சில பேர்த்தோட ஃபேண்டம்ஸ்லாம் வெளில வராங்கல்ல, ஐ மீன் எலிமினேட் ஆகிறாங்கல்ல. அவங்க எலிமினேட் ஆகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோ அதர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட்ஸ் எல்லாமே இவங்க வந்து கேப்டலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் ரியாலிட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் அக்செப்ட். இன்னொன்று மது, இன்னைக்கு இமாது வந்து லைவ்லயே சொல்லியிருப்பாரு. அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு. முத்து வந்து தீபக் கேஷ் பாக்ஸ் இருக்க சொல்லி பேசுறதுக்கு காரணமே வந்து தீபக் ஒருவேளை கேஷ் எடுத்துட்டா those votes will go That will to eliminate Muthu. one competition. இல்ல but Deepak's vote will automatically go to Muthu. அஃப்கோர்ஸ் தானே மது. இப்போ சப்போஸ் தீபக் ஆமாமா. வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சூட் கேஸ் எடுத்துட்டு, தீபக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த ஃபேன் பேஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் அதாவது 100% மூவ் ஆகுமான்லாம் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 30%, அட்லீஸ்ட் ஒரு 20%. ஆமா, இன்னைக்கு சௌந்தர்யாவை வந்து மெயின் ஒப்பனன்ட் ஆக்குனதே ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி தான் முத்து சைடுல இருந்து. எக்ஸாக்ட்லி. பட் ஆனா டிடிஎஃப் வாரத்துக்கு அடுத்த வாரம் ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் இருக்கும். நம்ம பயங்கர டிசர்விங் நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் தூக்கிடுவாங்க. இதெல்லாம் நம்ம வெறும் இந்த வெறும் டிவியில் பார்க்குறோம்ல சீன்ஸ், அதை வச்சு மட்டுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ப்ராடர் ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது நடந்தால் என்ன ஆகும், இது நடந்தால் என்ன ஆகும், அப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அப்போ அவனோட ஓட் பேங்க் எப்படி ஏறும், இல்லை அவன் ஓட் பேங்க் கம்மியாகுமா, இது எல்லாமே யோசிச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈவன் பீப்புள் அவுட் சைட் கேன் பிளே அ வெரி குட் கேம். நாங்கள் இன்னைக்கு கூட சொன்னும்போது நான் சொன்னேன் பர்சனலி பாட்டம் 4 வந்து பவித்ரா, ராணவ், ரயான் அண்ட் விஷால். இந்த பாட்டம் 4 சொன்னேன். இட் மைட் சேஞ்ச் ஆல்சோ. நீ சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற ஸ்ட்ராங் 6ல ஒன்று போயிட்டு பாட்டம் 4ல ஒன்று மேல கூட போகலாம். கன்ஃபார்மா டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம நினைக்கிற ஒரு ஆளை டிடிஎஃப் அடுத்த வாரம் தூக்கும். அது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். அது எல்லா சீசன்லயும் நடக்கும். சுபா, அந்த சாரதா மறுபடியும் இருக்காங்க பாருங்க ஸ்பீக்கர்ல, பேச வந்தாங்க, அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பேசிட்டோம். அதை க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சுன்னு பார்த்து பேசிட்டோம். ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். கேன் யூ ஹியர் மீ? Yes, I can hear you. Yeah. Hi, Mad. It's been a long time now. One way தான் வந்து I've been able to communicate. Like I've always been hearing you talk in reviews. Yeah, first of all, எல்லாருக்கும் advance happy new year. Like I said before, உங்களுக்கு அப்போய் கேட்டுதான் தெரியல. There was one point where இந்த ரிவ்யூ கிடையாது, but I think couple of weeks before உங்க ரிவ்யூல வந்து there were some really very, very bad comments and you handled it really good. Sorry that you're getting those kind of comments, but unga way of handling those comments was really mature. And I think that's how anyone should take a good take back na ungla mari da eduthukonu enak thonudhu. Because a lot of people who host spaces here, they host in the name of fandom, they host in the name of neutral,
டாபிக்ஸ் எல்லாம் போட்டு பண்றாங்க. பட் when there is a chaos happening, அது வந்து very few people only handle it really well அப்படின்னு எனக்கு தோணுது. And one of them is you. In that sense, I came to say that I personally missed this space a lot, because a lot of our good old friends are here, and this space allows everybody to talk their opinions out. And it's not like feeding in அவங்களோட கருத்தை வந்து மற்றவங்க மேல திணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிடையாது இது. ஸோ ஐ லைக் இட் இன் தட் வே. நான் வந்து ஆக்சுவலாக ஐம் அவுட் ஆஃப் டவுன், ஸோ ஐ டென்ட் see today's episode. But with the clips and all I'm seeing across, I just have one question. I know it might be absurd, but what is happening with this presence of the person called Ranav inside the house? Because I know there is all the clips and live-லையும் போடுறாங்க that there are some places where it evidently shows that he's okay, his shoulder is probably நல்லாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. But when it comes to weekend show, again they come back to a point and say இல்ல he's not, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்கு, அதை விட என்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. எனக்கு என்னன்னா, if there is a really a doctor's report like that, at least ஒரு எக்ஸ்ரே நாட் மேபி அவரோட எக்ஸ்ரேவா இருக்க வேணாம், ஏதோ ஒரு எக்ஸ்ரேவாவது ஷோல இப்படி தூக்கி நீங்க குறும்படம் தான் காமிக்க மாட்டேங்கிற, ஒரு எக்ஸ்ரேயாவது காமிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் எவ்ரி கிளிப் தட் வி see passing across shows very clearly that that person is acting. I'm sorry, எனக்கும் ஷோல்டர் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு, சர்ஜரிலாம் பண்ணியிருக்கேன், ரிகவரி மோட்லாம் போயிருக்கோம். But to see somebody lie on your shoulder where it's hurt, or உங்களோட கேஸ்டோட ஸ்லீவ்ஸை வந்து எடுத்து கண்ணுக்கு போட்டு ஐ மாஸ்க் மாதிரி தூங்குறது. அண்ட் டுடே லிட்ரலி ஹி வாஸ் லைக் கையெல்லாம் இப்படி நம்ம நெட்டை எடுப்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஐ ரியலி ஹாவ் அ கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பர்சன் இன்சைட் த ஹவுஸ். இஸ் இட் டு ஜஸ்ட் ரூல் அவுட் ஒரு எலிமினேஷனை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கா, இல்லை ஏஆர்எம் ஓட ஆர் வெர்ஷனுக்கா? எனக்கே சொல்றதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். ஏஆர்எம்காகவா, எதுக்காக அது? இல்ல ஏஆர்எம்லாம் வி டோன்ட் நோ, இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஆஸ் பர் வோட்ஸ் தான். பட் இங்கே நாம வந்து மெடிக்கல் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் நம்ம கேட்க முடியாது. இங்கே வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரா, முடிஞ்சிச்சு, அதான் நமக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டு. ஸோ அவர் ஆக்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதுல ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் எனி பாயிண்ட்ஸ் ஆன் தட். யா அந்த பாயிண்ட்ல தான் நானும் இருந்தேன். நம்ம யாரையும் ஜட்ஜ்மெண்டலா எடுத்துக்க பட் கூடாது ஆனா அப்படின்னு இது தான் வந்து இருந்தேன். இது வந்து வியூ நம்பர் 1. வியூ நம்பர் 2 வந்து ஆக்சுவலி அவரே வாக்குமூலம் தர்றாரு இல்லையா ஒரு சில இடத்துல. நான் அந்த வீட்டில் தெரியணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நான் செய்யறேன் ஆமா. அப்படின்னு சொல்லும் போதும் கண்டிப்பா நமக்கு அந்த சந்தேகங்கள் கண்டிப்பா வரும். ஏன்னா இன்னைக்கு அவர் அக்செப்ட் பண்ணாரு. நான் இந்த வீட்டில் இருக்கணுங்கிறது தெரியறதுக்காக நான் வந்து அதிக விஷயங்கள் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு அடிப்பட்ட அன்னைக்கு முத்துக்குமாருக்கு, ஐ மீன் சௌந்தர்யாக்கு, ஐ மீன் அன்ஷிதாக்கு, ஜெஃப்ரிக்கு, ஈவன் முத்துக்குமாருக்கு, இவங்களுக்கு வந்த சந்தேகங்கள் வந்து நார்மலான ஒரு விஷயம்தான். ஆமா. அண்ட் ஓகேங்களா? சேம் முத்துக்குமார் அண்ட் ஜாக்லின் வந்து இவரு somebody resting on his shoulder அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே அஸ்டானிஷ் ஆனாங்க. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் அபவுட் பீப்புள் இன்சைட் த ஹவுஸ் ஆல்சோ. இதே கொஸ்டின் அவங்களுக்கும் இருக்கு. இஸ் he faking it just like we have that question? அவங்களுக்கும் அந்த கொஸ்டின் இருக்கிறதுனால தான் அஃப்கோர்ஸ் இருக்கும், இட்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். பட் ஆனா அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாதே. அண்ட் இம்மா, ஆமா. அது நம்ம இதுக்கெல்லாம் பயப்படவே வேணாம் இம்மா. அது இந்த இது ஸ்லிங்கை கழட்டி விட்டு டிக்கெட் டு ஃபினாலே ஒருத்தர் ஆடுவாரு, அப்ப பாத்துக்கலாம் இம்மா, அது விடுங்க இம்மா. அப்படியா? கரெக்ட். நான் தான் சரியா? சொல்றேன், டிக்கெட் டு ஃபினாலே ஒரு ஆர்வத்துல அவர் பண்ணா, எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஆர்வ கோளாறு தான். டிக்கெட் டு ஃபினாலே அவர் ஆடினாருன்னா பாத்துக்கலாம் இம்மா, அது அவ்வளவுதான். சாச்சனா ஓடின மாதிரி சொல்றீங்க. எஸ் பாலாஜி, சொல்லுங்க பாலாஜி. ஹாய் அலன், ஹாய் ஹரி. எல்லாம் தூங்க போற டயத்துல, கடையை மூடுற டயத்துல கடையை சாத்துற வந்திருக்கீங்க. டைம்ல அப்படியே ஒரு குரூப்பா வந்து உள்ள போந்துருக்கீங்களே. ஆமா. ஆமா, இப்பதான் ஆலன் எந்திரிச்சான். சரி அப்படியே வாடா அங்க போய் உட்கார விட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆடா பாவிகளா. இல்ல ஆக்சுவலா ப்ரோ, நேத்து வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனு, செம்ம சாப்பாடு, நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு குரலுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஏஞ்சி பார்த்தா நீங்க உட்கார்ந்துருந்தீங்க. நீ வந்து
நாங்க இப்பதான் பேசிட்டு நீங்க போலாம். வர்றதுக்கு முன்னாடி சரி வாங்க கடைய சாத்தலாம் அப்படின்னு யாராவது இப்பதான் அந்த பேசுறதுக்கு மேடம் வந்து முன்னாடி நாங்க 10 நிமிஷத்துல கடையை சாத்தணும்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. விட்டுட்டு இருக்கோம். இப்பதான் அந்த போட்டோல ஏஆர்எம் பார்த்தேன் சொன்னாங்கல்ல ஆலன். இல்ல நான் இமாத், இந்த ஸ்பேஸ் எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. எல்லா ஸ்பேஸ் ஹோஸ்டர்ஸும் ஒரே இடத்துல இருக்காங்க இப்போ. ட்ரூ குட்ல ஸ்பேஸ் ட்ரூ குட்ல ஹோஸ்டர். கிரேட் கிரேட். இல்ல ஆக்சுவலா இல்ல ஆக்சுவலா வந்து ஆக்சுவலி இமாத் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பேசுங்க. சொல்லுங்க. எல்லாரும் ஆக்சுவலிட்டீங்க. இல்ல அந்த ஏஆர்எம் சொன்னாங்கல்ல, அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஜெயிச்சிட்டாங்க, ஏஆர் முடிஞ்சிருச்சு. ஓகே அதான் இம்மா எம் ஃபார் அதனால முத்துக்குமரன். ம். சரி ரைட். அது ஒண்ணு. ஆமா. இப்ப சொல்லுங்க. எம் ஃபார் முத்துக்குமரன் முடிஞ்சிரும். இந்த ம். இந்த சீசன் ஏஆர்எம் முடிஞ்சிரும். அடுத்த சீசன்ல ஆலன் உள்ள போவாரு. அவர் ஏ ஏ கேட்டகரி கேம்ப் அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். ஆமா. முடிஞ்சிருச்சு. இருங்க பாலாஜி பார்த்து கை செய்யுங்க. தூக்கினே இருந்தாரு. சொல்லுங்க பாலாஜி. நான் ஆக்சுவலா மது பேசினது கேட்டதா சரி என்னது? பேசலாம் அப்படின்னு நீங்க ஐயோ அது க்ளோஸ் பண்ண அப்ப போறீங்கன்னு பேசுனதா? ஐய தெரியும். அப்ப ஐயோ பேசுனதா? இல்ல இப்ப கடைசியா பஞ்சாயத்துல ஒண்ணும் இல்ல. எனக்குமே அந்த தாட் இருந்தது. முத்துக்குமரன் வந்து ஓ சௌந்தர்யாவை அந்த வந்து பாயிண்டா. அப்போஸ் ஓகே ஓகே. பண்றதுன்றது ஆமா. நானும் அப்படிதான் பார்த்தேன். கம்ப்ளீட் இட்ஸ் ரிவர்ஸ் ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இது. ஆமா. ஏன்னா வந்து at some point he want to push Jacqueline back. Okay. அதை வந்து அவர் சென்ஸ் பண்ணியிருக்காரு. ஜாக்லின்ஸ் கிராஃப் இஸ் க்ரோயிங் அப் அப்படின்றத வந்து சென்ஸ் பண்ணி தான் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிரிங் அப் சௌந்தர்யா தேர். அதுதான் வந்து சௌந்தர்யாவை வந்து திருப்பி திருப்பி உள்ள இழுக்கிறதுக்கான ரீசனா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு அவர் பேசினது வந்து ஸ்லைட்லி கான்ட்ரடிக்டிங் டு வாட் ஹி ஸ்போக் கப்புள் ஆஃப் டேஸ் பிஃபோர். அவர் தான் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல என்டர்டெயின் பண்றாங்க அப்படின்னு பேசின முத்துக்குமரன் வந்து இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு எடுத்து வைக்கிறாருன்னா இது வந்து இன்னைக்கு பேசின எல்லாருமே வந்து ஓட்டு போடாதீங்கன்னா அப்ப அந்த இடத்துல அவங்கள வந்து ஏதோ புஷ் பண்றாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படிதான் நான் பார்த்தேன். அந்த விதத்துல முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா கொண்டு வந்தது பியூர்லி டு பிரிங் டவுன் த கிராஃப் ஆஃப் ஜாக்லின் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து நான் ஆக்சுவலாக இன்னும் ரிவ்யூ பார்க்கல. பட் why not மஞ்சரி டேக் த கேஷ் பாக்ஸ்? எனக்கு அப்படிதான் தோணுது. இஃப் ஷீ இஸ் கிளவர் எனஃப். ஓகே. எஸ், முத்துக்குமரன் இல்லைன்னா நாமினேஷன்ல இல்லை, அவர் டிடிஎஃப் வின் பண்ணிட்டாருன்ற பட்சத்தில் இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் மஞ்சரி டு வாக் இன் டு தட் ஃபினாலே ஸ்டேஜ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் தீபக் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தாண்டி மஞ்சரி வந்து ஓகே ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறதுனால இதில் எதுவும் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஷி மைட் ஈவன் டேக் த கேஷ் பாக்ஸில். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஷி மைட் டேக் தட் அப்படின்ற மாதிரி. Imad, I had a question. Will TTF happen first and then the cash box? Yeah. Okay. Yes. First Okay. TTF and then only cash box. Okay. In that case, I think TTF கிடைச்சதுக்கு அப்புறம் சில contestants-ஓட mindset change ஆக சான்ஸ் இருக்கு towards the cash box. யா இமாத் பாலாஜிக்கு ஏதோ ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? அது பாலாஜி நீங்க ஏதோ வந்து கொஸ்டினா கேட்டீங்களா இல்ல உங்க பாயிண்டா சொன்னீங்களா ஆக்சுவலா? என்னோட பாயிண்ட் இருந்தால் பட் வாட் ஐ வாஸ் ஓ திங்கிங் ஓகே ஓகே. அப்படிங்கிறதையும் ஐ வாண்ட் டு ஹியர். இமாத் நோட்டீஸ் பண்ணாரானே தெரியலையே. இல்ல அதாவது கேஷ் பாக்ஸ் ஆமா தானே ஆமா கேட்டாரு அவரு. மஞ்சரி எடுத்துட்டு போக எனக்கு கூடாதுன்னு தெரிஞ்சு கேட்டாரு. கேஷ் பாக்ஸ் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா மஞ்சரி வில் நாட் கெட் தி கேஷ் பாக்ஸ். ஷி வில் ப்ளே ஃபார் தி ஃபினாலே. ப்ரோ இன்னைக்கு அந்த அவர் சொன்னதுல ஒரே ஒரு விஷயம், இந்த டோன்ட் ஓட் இருக்குல்ல, எல்லாரும் கேம் விளையாடலாங்க, 2 பேர் மட்டும் தான் கரெக்டா விளையாடினாங்கன்றத நான் பார்த்தேன். ஒன்னு முத்து வந்து ஓட் பேங்க் ஸ்ப்ளிட் பண்றதுக்காக பண்ணாரு அவர் சொன்ன மாதிரி. அது கரெக்டான மூவ் தான். இவங்க ஜாக்லின் வந்து விஷால் சொன்னது வந்து எனக்கு என்னவோ தங்க புதையல் மேல கை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, இந்த லைக் வரிசையா the girls that he gets affiliated with இல்ல அவரை சார்ந்த ஆட்கள் கிட்ட தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க வெளியில. ஸோ அதை கேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மற்ற யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணவே இல்லை உள்ள. இவங்க 2 பேர் தவிர மற்றது எல்லாரும் சும்மா ரேண்டமா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ராணவ சொல்லணுன்றதுக்காக சொல்ல மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹோஸ்ட் வந்து
அவர புடிச்சு கொஞ்சம் வறுத்தெடுத்தாரு இல்லையா? இல்ல. அத வச்சு அப்படி எல்லாரும் இருக்கலாம். சொல்லிட்டதா பட் நம்ப the way the reason Soundarya gave for Rana was better than anybody else giving Rana as a reason. ஆனா அந்த வீட்ல நெறைய ராணுவ நோண்டுனதே அவங்க தான். கரெக்ட். ஆனா இந்த விஷயத்த அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப 2 நாள் நேத்திக்கும் மறுநாடி இல்ல நீங்களே நேர்ல பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஐ மீன் சாட்டர்டே. சண்டேவும் அடி மேல அடி வாங்கின உடனே ஐ திங்க் அவங்க சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு சொன்ன வார்த்தை இல்லன்னு சொல்றேன். இந்த வார்த்தைய அவங்க ஏற்கனவே ஒரு தடவ விஷால் கிட்ட யார்ட்டயோ சொன்ன வார்த்தை. அததான் நான் சொன்னேன். ஸோ ஷி ஆல்ரெடி ஸ்போக் தட் வேர்ட். அதே வேர்ட் தான் ரிப்பீட் பண்ணாங்க. இவங்க மத்தியில இருந்து காப்பாத்தணும்னு அவனா இருக்க மாட்டான். ஹி வில் லூஸ் ஹிம்செல்ஃப்ங்கிறது ஏற்கனவே அவங்க சொன்ன வார்த்தை தான். இல்ல வீக்கெண்டுக்காக அவங்க யூஸ் பண்ணல. எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரியுது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ராணுவ எப்படியாவது வெளில அனுப்பிச்சிட்டா ராணுவோட வோட்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அது ராணுவ போய் வெளில என்னங்க? பார்த்துக்குவாரோ ராணவ் முதல்ல அப்படின்னு. ஓட்ஸ் இருக்கான்னு நமக்கே தெரியல. அவர் எப்படி உள்ள இருக்காருங்கிறது நமக்கும் புரியல. I அதான் don't know. அது நம்மளுக்கே தெரியாத ஓட்ஸ் அவருக்கு வருதுல்ல. அந்த ஓட்ஸ் வந்து ஒரு கால்குலேஷன்ல அவங்க பண்றாங்களோ? இல்ல. சரி அப்படி பார்க்க போனா அவங்க வந்து ரொம்ப சேஃபா முத்துவோடையோ இல்லன்னா தீபக்கோடையோ பயங்கர க்ளோஸா டிராவல் பண்ணாலே அந்த வோட்ஸ் அவங்களுக்கு விழுந்துரும். நான் தான் இப்ப மது சொன்ன மாரி தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்லாம் அந்த பொன்னியடிகள்ல ஏதோ வாயில வந்தது பேசுற மாரி தான் தோணுது. பெருசா இல்ல யோசிக்கிற அது மாரி தெரியல. அது டெஃபினெட்லி ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ம். அதுக்கு நெறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அட் ஆல். ஷி இஸ் டெஃபினெட்லி பெர்ஃபார்மிங். நெறைய இன்ஸ்டன்சஸ் சொல்லுவேன். நான் வரிசையா சொல்லுவேன். அவங்க 100% நடிக்கிறாங்க. டவுட்டே வேணாம். ஷி ஸ்மார்ட். ம். அந்த ஸ்மார்ட்னஸ் கொஞ்சம் வெளில ஓவரா காமிச்சிட்டா, அந்த எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர் வந்து அட்ராக்டிவா இருக்காதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் பண்ணாம இருக்காங்க. ஓகே. பட் ஆலன் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க இன்னைக்கு ராணுவ பேர் சொன்னவங்க பாத்தீங்கன்னா கூட இல்ல. அருணோ, விஷாலோ, பவித்ராவோ இவங்க யாரும் சொல்லல. ராணுவ பேர் சொன்னது வந்து தீபக்கு, மஞ்சரி அண்ட் சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். இவங்க 3 பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அண்ட் இதுலயுமே வந்து இவங்க 3 பேர் சொன்னதுக்கான காரணம் வந்து ராணுவம் வந்து அந்த ஃபினாலே இதுக்கு கொண்டு வந்தா இவங்க டாப் 4ல செக்யூர் பண்ணிக்கலாம் ஹெட் ஆஃப் விஷால், அருண் அப்படின்ற அந்த ஒரு ரிவர்ஸ் இதுல தான் நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்னது இப்படிதான் தெரிஞ்சது. அவங்களோட டாப் 4 வந்து சீல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். இல்ல அன்ஷிதாவும் சொன்னாங்க. எனக்கு அவங்க எல்லாருமே ராணுவ ஒட்டுமொத்த வீடும் ராணுவ சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் சொல்லல. நடுவுல வர வன்மத்தை கொட்டிட்டாங்க சில பேர்லாம். ரயான் வந்து தீபக்க சொன்னாரு. ஆனா அவரும் வந்து நான் சேஃபா இருந்திருக்கணும்னா நானும் ராணாவை தான் சொல்லியிருப்பேன். ஆனா நான் தீபக் சொல்லணும் தான் சொன்னேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்தாரு ஆஃப்டர் தி ஷோ. ஆமா எனக்கு அதுவும் வேலிடா தான் பட்டுச்சு. எனக்கே அது சேஃபா எல்லாரும் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. நவீன் சொல்லுங்க நவீன். இமாது ஓட்டாரு. என்ன தனியா விட்டுட்டு. தூக்கம் வருதுன்னு போயிட்டாரு. சொல்லுங்க நவீன். மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கலாம் வந்தா ஓட்டு வந்து யாருக்கு பிரியும்? மோஸ்ட்லி இப்ப மஞ்சரி ஓட்டு வந்து முத்துக்குமரன் ஓட்டும் இல்ல ஒரே இவங்கெல்லாம் ஒரே வெளியில வந்தான்னு ஃபேன் பேஸ். கேக்குறீங்களா? இல்ல ஃபினாலேக்கு போனா. ஃபினாலேக்கு போனா அவங்க ஓட்டு அவங்களுக்கு தாங்க இருக்கும். யார் ஓட்டு எப்படிங்க பிரியும்? இப்ப ஜாக்லின் ஓட்டும் இவங்க ஓட்டும் இருக்குன்னு வைங்களேன். சௌந்தர்யா ஓட்டும் இருக்குன்னு வைங்களேன். அவங்களது ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா, இப்ப மஞ்சரி பொட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க ஓட்டு வந்து முத்துக்குமரனுக்கு வருமா? இல்ல ஜாக்லினுக்கு வருமா? முத்துக்குமரன் அந்த தாங்க. மாரி. முத்துக்குமரனுக்கு தான். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் முத்துக்குமரன் தான். ஒருவேளை இப்ப வந்து மஞ்சரி ஃபேன்ஸ் வந்து முத்துக்குமரனை தான் லைக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. சம் ஆஃப் மஞ்சரி ஃபேன்ஸ் ப்ராபப்லி தே மே பிரெஃபர் ஓகே ஆஃப்டர் மஞ்சரி ஐ லைக் ஜாக்லின் அப்படின்னு இருக்கலாம். சோ அதுவே 2ஆ பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே 100% கண்டிப்பா. வந்து மூவ் ஆகாது. ஒருத்தர்ட்ட இன்னொருத்தருக்கு. அதுவுமே ஒரு ஆனா பெர்சன்டேஜ்ல பிரிஞ்சிரும். ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப சௌந்தர்யா வந்து ஒருவேள பொட்டி தூக்கிட்டாங்களோ, இப்ப சௌந்தர்யாவுக்கு ஒரு 30,00,000 ஓட்டுக்குதுன்னா, அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுமா? இல்ல ஜாக்லினுக்கே ஒட்டுக்கா போயிருமா? ஜாக்லினுக்கு போறது ஃபுல்லாலாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது கொஞ்ச நாளாவே அந்த ஃபேண்டம்ஸ்குள்ளயே ஒரு இது போயிட்டு இருக்கு. அப்படிலாம் போகாது. அ சில நீங்க பாவனி சீசன்லாம் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஓட்ஸ்லாம் நாங்க யாருக்குமே போட மாட்டோம்லாம் பேசியிருப்பாங்க ஒரு டைப்ல. சம் ஃபேன்ஸ் மைட் ஓஹோ! ஈவன் வாண்ட் ஆமா நான் யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன். அவ்வளவுதான் எங்கால் வெளிய வந்துருச்சுல்ல. இனிமேல் யாருக்கும் ஓட்டு கிடையாது. சும்மா ஷோவ மட்டும் பார்ப்போம்லாம் சொல்லுவாங்க சில பேர் இருப்பாங்க.
ஸோ அப்படி இருப்பாங்க சில பேர். அதனால வி டு நாட் நோ. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஃபேண்டம்க்கு இப்ப நீங்க பாலாஜி எடுத்துக்கோங்களேன். இங்க பாலாஜி இருக்காரு. அவர் ஒரு முத்துக்குமரன் ஃபேன். அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு முத்துக்குமரன தவிர இந்த கேம்ல உங்களுக்கு வேற யார பிடிக்கும்? சப்போஸ் முத்துக்குமரன சொல்லக்கூடாது. அடுத்த பெர்சனா சொல்லணும்னா, அவர் ஒரு பேர சொல்லுவாரு. ஆனா இன்னொரு முத்துக்குமரன் ஃபேன் வந்து வேற ஒரு பேர சொல்லலாம். ஸோ இல்ல இப்ப அவங்களுடைய செகண்ட் சாய்ஸ் வேறயா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணா இருந்தா, செகண்ட் சாய்ஸ் வேறயா மாறும். இல்ல. இப்ப ஆலனே வந்து ஜாக்லின் ஃபேன் தான் காட்டியிருக்காரு. இப்ப ம். ஜாக்லின் இல்ல ஜாக்லினும் முத்துக்குமரனும் வந்தப்ப ஜாக்லின் போடுவாரு. அப்படி ம். ஜாக்லின் இல்லன்னா சௌந்தர்யாக்கு போடுவாரா? இல்ல அந்த மாரி எக்ஸாக்ட்லி. பிரியும்ல. அப்படிதான் பிரியும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ ஐயா ஐ நான் என்ன டிஸ்அக்ரி சொல்றேன் ஐயா. முத்துக்குமரனுக்கு தான் என் ஓட்டு போகும். இல்ல. நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்றோம். இப்ப சப்போஸ் அவருக்கு இல்ல வந்து இந்த வோட்ஸ் இல்ல. எப்படின்னா, ஒரு 100 பீப்பிள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பீப்பிள்க்கு வந்து சௌந்தர்யா அவங்க ஃபேனா இருந்தாங்க. சௌந்தர்யா இல்ல அப்படின்னா, 100 பீப்பிளும் போய் ஜாக்லின்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுல ஒரு 10 பேர் போய் ஜாக்லின்க்கு ஓட்டு போடலாம். ஒரு 10 பேருக்கு வந்து ஓகே சௌந்தர்யா இல்லன்னா எனக்கு முத்துக்குமரன் கேம் பிடிக்கும். இப்ப ஆலன் சொன்ன மாரி. அப்படிதான் பிரியுங்கிறேன். பயங்கரமா ஸ்ப்ளிட் ஆயிடுங்கிறேன் வோட்ஸ். அதுதான். நோபடி இப்ப சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த இந்த கொஸ்டினுக்கு ஆலன் பதில் ஜாக் சொல்லுவாரு. ஆலன்ட்ட தான் நான் கேட்கணும்னு நெனச்சேன். இப்ப முத்துக்குமரன்னு ஜாக்லின் ஒரு இது போயிட்டுருக்கு. ஆனா வந்து என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, முத்துக்குமரனோட பயங்கரமான காம்பெடிட்டர் வந்து தீபக்கு. தீபக் தான் வந்து ஒரு அண்டர் பிளே பண்றாரு. இந்த ஒரு ஆப்போனன்ட்டா வந்து தீபக் தான் வருவாரோ! சில சேனலும் அப்படிதான் கொண்டாடுவாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு யோசனை. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல அது நான் ஆக்சுவலா இந்த கேம் வந்து நான் வெறும் கேம் மூவ்ஸா மட்டும் தான் நான் கன்சியூம் பண்றேன். இவங்க யாரையுமே எனக்கு பிடிக்காது. லைக் கேரக்டர் வைஸ் நான் அவங்க யாரையுமே அப்படி எடுத்து வச்சு நான் பார்க்கறது கிடையாது. கேம் மூவ்ஸா பார்த்தா அந்த வீட்ல டே 1லேருந்து 2 பேர் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்ட்டா வேற ஒரு பிளேன்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது முத்து, ஜாக் தான். வேற யாருமே கிடையாது. யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கலாம். நான் ஃபுட்டேஜா எவிடன்ஸா எடுத்து குடுப்பேன். இன்சிடென்ட்டா டீகோட் பண்ணி சொல்லியிருக்கேன். நடந்தும் இருக்கு. ஓகேவா? யாஹ்! இப்ப தீபக் வந்து எனக்கு பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா, அவரோட கன்சிஸ்டன்சி வந்து அவரோட கிராஃப் கீழ போய் அப்புறம் தொடர்ந்து ஏறுனது இருக்குல்ல, அத வச்சு எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். நெறைய இடத்துல என்னால பெர்சனலா அவர்கிட்ட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அவர் செய்ற விஷயங்கள், அவரு இருக்கிற விதம், அதெல்லாம் என்னால பெர்சனலா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆனா கேம் கான்ட்ரிபியூஷன் கூட கம்பேர் பண்ணும்போது அவர் கிட்ட கூட இல்ல. ஜென்யூன்லி சொல்றேன். எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப முத்துக்குமரன் வந்து நாளைக்கு டிக்கெட் டூ ஃபினாலே வந்து முத்துக்குமரனும், தீபக்கும் ஒரு டீம்ல இருக்காங்கன்னா, முத்துக்குமரன் விட்டு குடுத்துட்டு போயிருவாரோ? தீபக்குக்கோசரம். அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து அவரு வந்து யூஸ் பண்ணிக்கிறாரோ முத்துக்குமரன அந்த மாரி வருது. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த இன்டென்ஷன்லாம் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். தீபக் வந்து முத்துக்குமரன யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அவரு யோசிக்க மாட்டாரு. அவரு வெளியில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, லைக் அ அவருக்கு இல்லாத கனெக்ஷன்ஸ் இல்லல்ல. அவருக்கு அவ்ளோ இல்ல, கனெக்ஷன்ஸ் இல்ல. இருக்கு. இல்ல. வெளியவே கண் அந்த அந்த மாரி யோசிக்காத ஒரு பெர்சன், உள்ள போயிட்டு அந்த மாரி அவர யூஸ் பண்ணிக்கோங்க, முத்துக்குமரன யூஸ் இல்ல. பண்ணிக்கோங்க, அந்த மாரிலாம் எனக்கு தீபக் தோணவே யூஸ் இல்லங்க. பண்ணல. நான் 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 தப்பா கன்வே பண்றேன்னு நெனைக்கிறேன். முத்துக்குமரன் நம்புற இந்த இந்த ஷோல வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்புற ஆள வந்து தீபக்க தான் நம்புறாரு ஓவரா. அது அவரு இல்ல பேசுற அப்படி காட்சி இங்க பாருங்க, அப்படி காமிச்சுக்கிறாங்க. யாஹ்! அந்த அந்த ஓகே. வீட்ல இருந்து ஒரு மெசேஜ் ஓகே. உங்களுக்கு வருதுன்னா, ஒரு பெர்சன் பத்தி ஒரு மெசேஜ் வருதுன்னா, தே ஆர் ஷோயிங் இட் லைக் தட். யாஹ். புரியுது. நீங்க உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்க அத நம்புறீங்க. அவங்க அத காட்டுறத நம்புறீங்க. நான் வந்து அத காட்டிக்கிறாங்கன்றது மட்டும் தான் எடுத்துக்கிறேனே தவிர, அவங்கள நான் நம்பல. இவங்க யாரையுமே நான் நம்ப மாட்டேன். ஆல் ஆஃப் தெம் ஆர் மேக்கர்ஸ் பிரிட்டெண்டிங் டு பி சொல்றீங்க நீங்க. நான் கண்டஸ்டன்ட்ஸ சொல்றேன். ஓகே. இல்ல ப்ரோ. முத்துக்குமரன் தானே அவரு கன்ஃபஸ் பண்றாரு. இந்த மாரி அந்த அன்னைக்கு ஜாக்லின் பேசிட்டு, முத்துக்குமரன் 3 பேர் பேசிட்டு இருக்கும்போதும், எங்க அண்ணனுக்கு வந்து இந்த காசு முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஐயா, அதுவே ஒரு விளையாட்டு தான் ஐயா. அவங்க மணி பாக்ஸுக்கு வந்து ஒரு முத்து வந்து தீபக் வந்து புஷ் பண்றாங்க. அ ஜாக்லின் வந்து மஞ்சரி பேர உள்ள கொண்டு வராங்க. அந்த கேம உடைக்க பார்க்குறாங்க. அத பத்தி ஒரு டிஸ்கஷன் கூட நடந்திருக்கும். ஆமா. இதெல்லாம் இதெல்லாம் அவங்க அவங்க தே ஆர் டூயிங் இட் ஆன் பர்ப்பஸ். சும்மா மனசார பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க
You are choosing to believe that because you trust those people. I don't trust any of them. அவ்வளவுதான் வித்தியாசமே. நான் அந்த மூவ மட்டும் பாக்குறேன் அத. கண்டிப்பா. நான் 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 என்னோட கன்ஃபியூஷன் என்னன்னா, முத்துக்குமரன் ஓவரா தீபக் நம்புறாரோ அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை. என்னோட நான் ஷோ நான் 1 இந்த கேள்வி டே நீங்க கேட்டீங்களே, இந்த கேள்வி கேட்டீங்களே, இது கேள்வி வந்து முத்துக்குமரன் ஆப்னி ஃபேண்டம்ல என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. மஞ்சரியும் ஜாக்லியும் ரொம்ப நம்புறாரு போல இருக்கு, அவர் ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அங்கேயும் சொன்னேன், இல்ல அவர் அப்படி காமிச்சிக்கிறாரு, he doesn't trust them-ன்னு. இப்ப இங்கேயும் சொல்றேன், அவர் அப்படி காமிச்சிக்கிறாரு, he doesn't trust them-ன்னு நான் சொல்றேன். ஓகே, ஓகே, ஓகே. அதுதான். ஓகே. தேங்க் யூ. ஸோ இவரு நவீன் கேட்டார்ல, சரி அதுல ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து அட் எனி பாயிண்ட் வந்து தே வில் நாட், இஃப் சௌந்தர்யா வந்து ஒருவேளை கேஷ் பாக்ஸ் எடுக்கிறாங்க இல்லை ஒர்க் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஐ டோன்ட் திங்க் தே வில் ஓட் இதர் ஃபார் ஜாக்லின் ஆர் முத்து. அவங்களோட ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து ஒருவேளை ரயான் டிடிஎஃப் வின் பண்ணாலோ இல்லை தீபக் வந்து ஃபினாலேக்கு மூவ் ஆனாலோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், மோர் தென் முத்துக்குமரன் ஆர் ஜாக்லின். அண்ட் சேம் வே வந்து முத்து வந்து இந்த டிடிஎஃப் வந்து அவர் வேற யாருக்காகவும் அண்டர் பிளே பண்ண மாட்டாரு. ஒருவேளை அண்டர் பிளே பண்றாரு அப்படின்னு டிசைட் பண்ற பட்சத்துல தீபக்காகவோ இல்லை வந்து மஞ்சரி இவங்களுக்காகவோ அண்டர் பிளே பண்ண மாட்டாரு. ப்ராபப்ளி ஹி மே வாண்ட் டு கெட் இன் டு நாமினேஷன் பிஃபோர் த ஃபினாலே வீக் அப்படின்னு ஒரு தாட் வச்சிருந்தாருன்னா தென் ஹி மே அண்டர் பிளே திஸ் டிடிஎஃப். இல்லைன்னா வந்து அவர் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்காரு. அது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்றது. ஏன்னா இஸ் மோர் இந்த சீசன்ல வந்து பீப்புள் ஆர் மோர் டெஸ்பரேட் டு கெட் இன் டு நாமினேஷன்ஸ், அந்த ஓட் பேஸை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு. அது கிளீனாவே தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்டர் பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் தட் வுட் பி ஃபார் இஸ் ஓன், நாட் ஃபார் தீபக் இல்லை மஞ்சரி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவரே தான் சொல்லிட்டு இருக்காரு, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி அவருக்கு அந்த முகின்றவங்க மறந்துட்டாரு போல, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி டைட்டிலும் வின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது சொல்றாருல. கரெக்ட். அது கரெக்ட். பட் ஹீ வுட் ஹவ் தாட் இந்த வீக் அவர் நாமினேஷன்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா நீங்க இது வரைக்கும் டிக்கெட் ஃபினாலேல பாத்தீங்கன்னா அந்த வீக் வந்து எல்லாருமே நாமினேஷன்ஸ்ல வந்திருப்பாங்க. மோஸ்டா எல்லா சீசன்லயும் அப்படிதான் இருக்கும். பட் இந்த சீசன்ல வந்து 2 பேர் நாமினேஷன்ல வரலன்றது வந்து we'll have to think about it. அதையும் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். அது பட் என்ன இன்னொரு இருக்குன்னா மேட்டர் இருக்குல்ல பாலாஜி, அவர் வந்து என்ன இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பேசுறாரா இல்ல முத்துக்குமரன் இந்த கேமை பத்தி யோசிச்சுட்டே இருக்கவர், அண்ட் ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட். நீங்களே ஒத்துப்பீங்க அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேட்டர்ல எனக்கான ஓட்டிங், எனக்கான நாமினேஷன் டேஸ் நான் வந்துட்டேன், ஐ வில் ஹாவ் மை ஓட் பேங்க்ன்ட்டு அடிச்சு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமே. அது அவரோட ஒர்த்தை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இதுதானே. டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டு ஃபைனல்ஸ் போறது ஒன்றும் மட்டும் இல்லையே. நான் இன்னும் ஒர்த்தியான ஆளுன்னு காட்டிக்கிற மாதிரி தானே இருக்கும். இல்ல நான் அந்த இதுல வந்து சொல்லல. என்னன்னா ப்ராபப்ளி இந்த கேம் இந்த வீக்ல ஒரு சேஞ்ச் இருக்குல்ல. ப்ராபப்ளி ஹி வுட் ஹவ் தாட் டில் திஸ் வீக், இந்த டிக்கெட் ஃபினாலே வீக் வரும்போது எல்லாருமே நாமினேஷன்ல போவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டும் அவருக்கு இருந்திருக்கும். அது நடக்கலைன்றது போகும்போது அது ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அவருக்கு ஹி மைட் ஹவ் ரியலைஸ்ட் அவருக்கான ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றதுலாம். பட் டிக்கெட் டு ஃபினாலே அண்ட் கேஷ் பாக்ஸ் வச்சு சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் த ஓட் கன்சாலிடேஷன் மைட் ஹேப்பன். ஏன்னா முகேன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணாரு, ஆனா டைட்டில் வின் பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. சில ஓட் கன்சாலிடேஷன்ஸ்லாம் அங்க நடந்தது. அப்படி நடக்கும்போது இந்த ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் அவர் யோசிக்கலாம்ல. பட் டெஃபினட்டா ஹி வில் நாட் பிளே லூஸ்ங்க, அது மட்டும் சொல்றேன். லைக் லைட் ஷோல்டர்டா இப்ப இந்த இதுல ஆடினார்ல, இப்ப பவித்ராக்கு வந்து அந்த மேட்டர் வந்து நீங்க பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி ஒரு லூஸ் ஷோல்டர்டா ஒண்ணுமே நான் வந்து எஃபர்ட் போடல, லைக் ஒரு 4-5 இடத்துலலாம் இருக்க மாட்டார். அவர் கண்டிப்பா எஃபர்ட் போட்டு ஒரு மினிமம் தேர்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாரு நான் சொல்றேன் முத்துக்குமரன். ஏன்னா he has its strength. அதையும் நான் சொல்றேன். அது வாண்டடா பண்ணி அது அனுபவிச்சிட்டாரு. கண்டிப்பா இன்னொரு மேட்டரும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஒரு இடத்துல வந்து பவித்ரா விஷயத்துல அவர் அவர் அங்க எங்கே ஃபீல் பண்ணாலும் அந்த மேட்டர்ல அவர் அனுபவிச்சிட்டாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு இவருக்கு விட்டு கொடுக்குறேன், அவருக்கு இது பண்றேன். அவர் நான் ஆலன் சொன்ன மாதிரி தான் எனக்கும் வந்து இந்த கேமுக்குள்ளார இருக்க டைனமிக்ஸ் எல்லாம் வச்சு ஐயோ ஆத்மார்த்தமா இருக்காங்கலாம் நான் யோசிக்கிற ஆள் கிடையாது. அதே மாதிரி இந்த விட்டு கொடுக்குற கேம் ஆட மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இந்த டிடிஎஃப்ல வந்து ஷைன் ஆக போறது தீபக்கும் பவித்ரா தான். அது ஒரு அன்பினிஷ்ட் ஆர்க் இல்ல. ஆக்சுவலா அவங்க ஷைன் பண்ணா இன்னும் ஓட் கெயின்ஸ் பண்ணிடுவாங்க ஆலன். அவங்க 2 பேரும் தான் ஷைன் பண்ணி டார்க் ஹார்சஸா வர மாதிரி இருக்கும். அவங்க விளையாண்டாங்க. அது சூப்பரா இருக்கும்ல பாக்குறதுக்கே. எனக்கு யாராவது ஒரு பர்சனை போன வருஷம் வச்ச மாதிரி யாராவது ஒரு பர்சனை வந்து எப்படி ஆட விடாம பண்றதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அர்ச்சனாவை உட்கார வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம பேசுறது ராணுவ உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். பட் ஆனா ராணுவுக்கு அங்க அத்தனை பேர் விளையாட வரலாம்னு சொல்லுவாங்கன்னு தோணல. வேற யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரயானு ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த யார விளையாட வைக்க வேணாங்கிற ஃபார்மேட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது லாஸ்ட் சீசன் தான். இட் வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட்லி இன் ஆல் சீசன்ஸ். மிச்ச சீசன்ஸ்ல எல்லாரும் விளையாடி இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தே மைட் கன்டினியூ இட் ஆர் தே மே நாட். இன்னொன்னு ஏன் எல்லாருமே நிரூபா உட்கார வச்சாங்களா இல்ல நிரூப் விளையாண்டாராங்க டிடிஎஃப்? எனக்கு அது ஞாபகம் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி நிரூப்ல ஹேசியா இருக்கு. விளையாடல உட்காத்தி வைக்கிறதே போன சீசன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ ஓகே டோன்ட் திங்க் ஓகே சோ. அதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல இப்படி யாரும் விளையாட வேண்டாம்னு சொல்லி உட்காத்தி வைக்கவே இல்ல. இருந்தது. நிரூப்புக்கு உட்கார வச்சாங்க பிளாக் ரோஸ் கொடுத்து. நிரூப் சீசன்ல இருந்ததா? ஆமாமா, பிளாக் ரோஸ் கொடுத்து உட்கார வச்சு அவரு கூட ரொம்ப புலம்பிட்டு இருந்தாரு நம்மள ஆட விடலன்னு. ஓ ஓகே ஓகே. சாரி தென் சிவா யூ ஆர் ரைட். சாரி மை மெமரி வாஸ் சோ பேட். இல்ல அது எல்லா டாஸ்க்குக்கும் உட்கார வைக்கல. ஒரு பர்టిక్యులர் டாஸ்க்ல வந்து எக்ஸாக்ட்லி. அவருக்கு வந்து அந்த இது போய் அதுக்கான பாயிண்ட்ஸ் வராம போச்சே எஸ் தவிர எஸ் எல்லா எஸ் டாஸ்க்லயும் ஃபுல்லா உட்கார வைக்கல. கரெக்ட். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி மொத்தமாவே ஆட விடாம பண்ணது போன சீசன்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த டாஸ்க்குமே. இது வந்து இல்ல அது ஏன் நான் இந்த முறையே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறேன்னா பிளேயர்ஸ் இங்க அதிகமா அதிகமா இருக்காங்க. இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி. மேபி ஆமா. 10 பேர் இருக்காங்க. அதுல முதல்ல ஒருத்தர உட்காத்தி வச்சிட்டோம்னா அப்புறம் நாக் அவுட். மிச்சம் 9 பேரு. அப்படிதான் போகும். சீரிஸ் ஆஃப் டாஸ்க்ஸ் இருக்கும். சுபா, ம். இப்போ 2 பேரும் நாமினேஷன்ல வரல. ம். முத்து சவுண்ட் ம். தானே. ஒருவேளை வந்து நாமினேஷன்ல வராத ஆட்கள் டிடிஎஃப் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் டிடிஎஃப் ஆரம்பிக்க போகுது. பிகாஸ் யூசுவலி டிடிஎஃப் தி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டேவா இருக்கும். ஐ திங்க் சோ. அப்படிப்பட்ட பட்சத்துல இவங்க சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா, நீ ஏன் நாமினேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்கள கூட சூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை சூஸ் பண்ண சொன்னா. இல்ல அது வந்து முத்துக்குமரனுக்கு அது பெருசா ஒரு பாதிப்பு உண்டாக்காது. ம். அத இந்த சரி, ஒரு வீக் அதுக்கப்புறம் மட்டும் தான் ஒரு அவருக்கு வீக் அது தானங்க. பாதிப்பு. அந்த 2 வீக்குமே இமான் சொன்ன மாரி ஆ. அவங்க ஸ்கிப் ஆயிடுவாங்க. ஏன்னா அத விட கொஞ்சம் போற வேண்டியவங்க இருப்பாங்க. ஸோ ஷூர் ஷார்ட்டா இவங்க 2 பேரும் அந்த கடைசி வீக்குக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு வாரம் தானே. அதுக்கப்புறம் கேஷ் வாரம் தானே. கேஷ் வீக்ல ஒருவேளை சௌந்தர்யா கேஷ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஃபேர் எனஃப் அவ்வளவுதான். வி டோன்ட் நோ. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு மிஸ் சோ மச். அண்ட் ஏன் அத்தனை பெரிய நாமினேட் பண்ணலன்னு தெரியல. மேபி ஓட் ஸ்பிளிட் ஆகும். சம்டைம்ஸ் ஓட் ஸ்பிளிட் ஆயிட்டு நல்ல பிளேயர் இப்போ அந்த சீசன் 3லலாம் தர்ஷன்லாம் வெளியில போனான்ல. அந்த மாரி ஒண்ணு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வாரமும் நாமினேஷன் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதர்வைஸ் எல்லாருமே தான் நாமினேட் ஆயிருக்கணும். அண்ட் முகின் வின் பண்ணது வந்து பியூர்லி பிகாஸ் கவின் டுக் தி கேஷ் பாக்ஸ். அதர்வைஸ் முகின் வுட் நாட் ஹேவ் ஒன் தட். ஃபார் ஷூர். அண்ட் சுபா, எனக்கு ஒருத்தங்க இப்போ பிங் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இது நிரூப் வந்து ஃபுல்லாவே விளையாடல அப்படின்றாங்க. எனக்கும் அப்படிதான் ஞாபகம் இருக்கு. ஃபுல்லாலாம் விளையாடல நிரூப்பு. அப்படியா? நான் போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே ஒரு டின்னர் மாதிரி உட்கார வச்சு சிபி தான் அதை வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவாரு. ம். அந்த இடத்துல நிரூபா ஆட விடாத மாதிரி சிபி தான் ஆரம்பிச்சு விடுவாரு. ஓகே. அப்பதான் இட் வாஸ் ரைஸ் ஆஃப் கொஞ்சம் சிபி பயங்கரமா நோட்டீஸ் ஆகப்பட்ட ஒரு 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 நாள் அது. ஓகே. ஸோ சரி. அதுக்கப்புறம் அவரு அதுதான் புலம்பிட்டு ஆடவே விடாம என்னை வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாரு அவரு. ஓகே. 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 ரைட். மேபி. போன சீசன்ல யார் விளையாடல மறந்துட்டேன். அர்ச்சனா. ஏன் விளையாடல மறந்துட்டேன் அதுவும். அதான் இவங்க தான் சூஸ் பண்ணாங்க. நீ இதுல வைல்ட் கார்ட்ல ஆ வந்தேன்னு ஓகே. சொல்லிட்டு.
அண்ட் சுபா இன்னொன்னு வந்து லுக்ஸ் லைக் அன்லைக் ப்ரீவியஸ் சீசன்ஸ் இந்த டைம் எல்லாரும் விளையாட விடுவாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதான் தெரியல அஹ் விடுவாங்க. அத்- ஆமா. அப்ப ராணாவுக்கு பிளாக் ரோஸ் கொடுத்து உட்காரஸ்டா. நான் முதல்ல ராணுவ பேர் தான் சொன்னேன். பட் இப்ப எல்லாரும் விளையாடுற மாதிரி இருக்குன்னா தென் அந்த கான்செப்டே இப்ப இல்லைன்னு அர்த்தமாயிடும். பட் இப்போ சிவா சொன்ன மாதிரி ராணுவ அந்த ஸ்லிங்க தூக்கி போட்டு விளையாடும் போது தெரிஞ்சிடும்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க நீங்க அதை எனக்கு என்னமோ யோசிச்சுருக்கீங்க. ராணவ் வந்து டிடிஎஃப் ஆட போயிட்டு திருப்பி வந்து கீழே விழுந்து திருப்பி அடிப்பட்ட மாதிரி தெரியல. ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாருன்னா ஜெயிச்சுட்டு போயிடுவார். இல்ல ஒண்ணும் இல்ல கிடையாதுங்க. நான் இல்ல இந்த ராணவ் நீங்க இன்ஜுரியால வெளில போறீங்க நம்ம ஆமா அமுச்சு விட்டுருவாங்க இந்த வாட்டிலாம் நோ மோர் பெர்ஃபார்மன்ஸ். பிக் பாஸே அமுச்சு விட்டுருவாரு. நீங்க வேணா பாருங்க. நான் எனக்குமே சிவா சொல்றது தான் தோணுது. ராணவ் வுட் பிளே ஃப்ரீலி. அவர் வந்து எல்லாத்தையும் கழட்டி போட்டு நான் இறங்குறேன்டான்னு இறங்கி ஆட போறாரு அவுட் கொடுத்து. கேட்டா ஆமா 2 வாரம் தானே ஸ்லிங் போட சொன்னாங்க. நான் 2 வாரம் போட்டேன்னு டாக்டர் 3 வீக்ஸ் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இவர் 2 வீக்ஸ்லயே கை சரியா போயிட்டு சூப்பர் ஹீலிங். சூப்பர். See, and one more thing வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ப்ராப்ளி நான் பேசினதை வச்சு சொல்றேன். அந்த அவங்களோட இதுல they strongly believe that Saundarya would take the cash box. She won't take the cash box அப்படின்ற மாதிரி they அவங்க won't ஃபீல் they will பண்றது. she won't take the cash box அப்படின்ற மாதிரி. ஐ ஹேவ் அ டவுட் தட் ஷீ வில் அது 18 லட்சம் தாண்டிடுச்சுன்னா எடுத்துருவாங்களோன்னு தோணுது எனக்கு. எனக்குமே அவ இல்ல எடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. 18 லட்சம் தானன்ற போது அதை யார் வேணாலும் எடுக்கலாம்ல. யார் இவன் வேணா எடுக்கலாம். ஜாக்லினோ இல்ல தீபக்கோ இவங்க கூட யார் வேணாலும் இல்ல யோசிக்கலாம். இல்ல தீபக் ஜாக்லின்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இல்ல ஏன்னா வாய்ப்பே இல்ல. தீபக் எடுக்கிறதும் எடுக்காததும் வந்து முத்துக்குமரன் எந்த அளவுக்கு அதை புஷ் பண்றாருன்றது. ஆனா அது 22 லேக்ஸ் தாண்டிச்சுன்னா அப்போ ஜாக்லினோ முத்துவும் எடுத்துருவாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க எடுத்துருவாங்க. இல்லங்க முத்து எல்லாம் எடுக்க மாட்டாருங்க. ஒரு டைட்டில் வின்னர்னு அவருக்கே தெரியுங்க. அவர் எடுக்க மாட்டார். ஜாக்லினுமே வந்து அவ ஸ்டேஜ்ல நான் நிக்கணும் கை தூக்குறதுக்கு நான் ரன்னரா இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால ஐ டோன்ட் திங்க் so these two people will not take it at all at any அததான் நம்ம cost. நம்ப கூடாது. அவங்க என்ன வேணா வந்து ஒரு செட்டிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அப்பதானே உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் எடுக்க முடியும். ஆனா 20 லட்சம் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்கன்ற வாய்ப்பே கிடையாது. அது 20, பாருங்க 22 3 லட்சம் வெயிட் பண்ண லட்சம் மாட்டாங்க. வச்சோனே ஒண்டர் உமன் மாதிரி பாஞ்சு போய் நான் எடுக்க சொல்லவா மஞ்சரி தான் ஸ்மார்ட்டா எடுத்துட்டு போக போறாங்க. ஒரு 15 வரும் எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க வேணா பாருங்க. கரெக்ட். யா நான் இன்னொன்னு வெரி ஏன் ட்ரூ. இதை சொல்றேன்னா everyone except Manjari is the person who is going to go back to her normal work life. Like அவங்களோட ஃபீல்டு அவங்க ஸ்டெம்மே வேற, அவங்க பிரான்ச்சே வேற. இவங்க வந்து எல்லாருமே வந்து ஷோ பிஸ்னஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இதுல லைக் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அவங்க அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது இன்னும் மோரா அதிகமா எனக்கு தேவைப்படும். அண்ட் எனக்கு அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல போய் நிக்கணும் அப்படிங்கிற நீட் பெருசா இல்ல என்னோட இந்த ஸ்டெபிலிட்டி இந்த விஷயங்கள் எனக்கு பெருசான்னு பார்த்தா அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா விச் இஸ் பிகர்னு பார்த்து யா இல்ல எனக்கு அதுல வந்து அருண் விஷால் இவங்கெல்லாம் வந்து வரதே வந்து வேஸ்ட் அவங்களுக்கே தெரியும். அருண் எடுக்க மாட்டாரு. இல்ல விஷால் எடுக்க வாய்ப்பு இருக்கு. விஷால் அந்த ஒருவேளை அடுத்த வாரம் தாண்டிட்டான்னா சொல்றேன். அருண் விஷால் ஏன் எடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்க? அருண் ஏற்கனவே சொல்லியிருக்காப்ல போல நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஐ மீன் அவர் இஸ் நோ பேசிக்கலி வந்து ஓகே நான் அந்த லாஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல நான் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போவேன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. பிகாஸ் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனா வில் வின் ஷி கேம் as a wild card contestant after 25 days. ஸோ அந்த ஒரு ஹோப் இருக்கு. அண்ட் அதனால ப்ராபப்ளி ஹீ மைட் நாட் டேக். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 15 13 வைக்கிறதுக்குள்ளேயே ரயானுக்கு தெரியும் தான் வின் பண்ண மாட்டோம்னு. ஸோ ரயான் தான் இருந்தாப்ல நான் நெக்ஸ்ட் வீக் போகாம இருந்தாருன்னா ரயான் சௌந்தர்யா ஆர் மஞ்சரி தீஸ் பீப்புள் வில் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டேக் இட். ஈவன் ராணவ் கூட ராணவ் சும்மா பேசிட்டு எடுக்க இருக்கேன் வாய்ப்பு இல்ல. டாப் பண்ண இல்ல ராணவ் எடுக்க இல்ல, வாய்ப்பு இல்ல. ராணவ் எடுக்க பத்தாது. வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அருண் விஷால்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ அருணுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு. அவரே தான் உள்ள சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு மெடிக்கல் இது கொஞ்சம் செலவு கொஞ்சம் இருக்குன்ற ஆமா அவரே ஆமா தான் சொன்னாரு. ஆமா அதை தாண்டி ஒரு தடவை அடிச்சதுக்கே அவரால் ஏஞ்சி நிக்க முடியல. அந்த ஒரு எப்படி சொல்றது லைக் அந்த ஒரு அழுத்தம் இன்னும் அவர்கிட்ட டிராவல் ஆயிட்டு தான் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் none of these people get any reception. லைக் பின் ட்ராப் சைலன்ஸ் தான் இவங்க எல்லாருக்குமே. இந்த அருண் விஷால் அப்புறம் அன்ஷிதாக்கு இன்னைக்கு தான் வந்த மாதிரி பார்த்தேன். நல்லா இருந்துச்சுல்ல அவங்க போனது.
அது அப்புறம் அது இந்த நம்ம பேசின பேர்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து லைக் ஒண்ணுமே கிடைக்கவே மாட்டேங்குது. கண்டினியூஸா அடி லைக் 2-3 வீக்ஸ் அடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அருணும் அந்த லிஸ்ட்